யயாதி சருகம் பாகம் 2 ஆன்மீக கதைகள். மகாபாரதம். நீ ஒரு சத்திரனையே மணப்பாய் என்று கசன் சபித்து தேவலோகம் புகுந்தான். காலம் நகர்ந்தது. ஒரு நாள் தேவயானி ஆற்றிற்கு குளிக்கச் சென்றாள். அதே தருணத்தில் அந்த நாட்டின் இளவரசி ஸ்ரமிட்டை என்பவளும் தனது தோழி பெண்களுடன் அங்கு வந்தாள். ஆடைகளை களைத்துவிட்டு நீராடினர். அந்த பக்கமாக வந்த இந்திரன் தேவயானியின் மீது இருந்த கோபத்தில் அதிவேகமாக காற்றை செலுத்திச் சென்றான். இதனால் இளவரசியின் ஆடைகளும் தேவயானியின் ஆடைகளும் ஒன்றாய் கலந்தது. இளவரசி சிமிஷ்டை தனது ஆடைக்கு பதிலாக அந்த தேவயானியின் ஆடையை எடுத்து புனைந்து கொண்டாள். இதை கண்ட தேவயானி கோபமுற்று தனது ஆடைகளை தருமாறு கூச்சலிட்டாள். தேவயானி, நான் தெரியாமல் உன் ஆடையை உடுத்தி கொண்டேன். நீ அரண்மனைக்கு வா, நான் உனக்கு பட்டாடை பல தருகிறேன் என்றாள் இளவரசி. அதற்கு சற்றும் இணங்காத தேவயானி இளவரசி என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் நிந்தித்தாள். இளவரசி செவியை தனது கைகளால் பூட்டிக்கொண்டு அவளால் முடியவில்லை. அவளும் எத்தனை கணம்தான் பொறுத்திருப்பாள். ஒரு கட்டத்தில் இருவரும் அடித்து கொண்டனர். இளவரசி தேவயானியின் கூந்தலை பற்றி இழுத்தாள். அடியே கள்ளி, என் கூந்தலையா பிடிக்கிறாய்? உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் தேவயானி. இளவரசி அவளை பிடித்து தள்ளிவிட்டாள். தேவயானி அருகில் இருந்த பாலும் கிணற்றில் விழுந்தாள். பிறகு இளவரசியும் அவளது தோழிகளும் அரண்மனை சென்றனர். கிணற்றில் விழுந்த தேவயானி பலமான மரத்தின் வேரை பிடித்தபடி அலறிக்கொண்டிருந்தாள். அந்த வழியாக வந்த யயாதி மகாராஜன் வந்து கொண்டிருந்தார். தண்ணீரை தேடி அந்த பக்கமாக வந்தவன் தேவயானியின் கதறல் குரலை கேட்டு பாலும் கிணற்றின் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். அவளை காப்பாற்றி உயிர் மீட்டான். பெண்ணே, நீ யார் என்றான் யயாதி. நான் அசுரகுல சுக்கராச்சாரியாரின் மகள். என் பெயர் தேவயானி என நடந்த அனைத்தையும் கூறினாள். சரி, நீ உன் வீட்டிற்கு செல் என்று கூறினார் யயாதி. அரசே, என் கைகளை பற்றின நீரே என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். பெண்ணே, நீ ஒரு பிராமண பெண், நான் ஒரு சத்திரியன், உன்னை என்னால் மணக்க இயலாது என்று நிராகரித்தான். அரசே, கேளும், நான் பிராமண பெண்தான். ஆயினும் நான் சத்திரியனை மணக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு தேவன் சாபம் விடுத்துச் சென்றான் என கசன் கதையை கூறினாள். அதை கேட்ட யயாதி மன்னன், பெண்ணே, நீ பேரழகு பொருந்தியவளாய் இருக்கிறாய். எனவே நான் உன்னை மணக்க ஆயத்தமாக உள்ளேன். நீ இப்போது உன் வீட்டிற்கு செல். நான் உனது தந்தையிடம் வந்து உன்னை பெண் கேட்கிறேன் என்று யயாதி விடைபெற்றான். தேவயானி தனது இல்லம் நாடி நடந்தவற்றை தன் தந்தையிடம் தெரிவித்தாள். அதை கேட்ட சுக்கராச்சாரியார், பாவிகள் இருக்கும் இடத்தில் இனி நாம் ஒரு கணமும் இருக்கப் போவதில்லை என எண்ணி தனது மகளை அழைத்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இதனை அறிந்த அந்நாட்டின் அசுர மன்னன் விருசபர்வா, அதாவது சமிஷ்டையின் தந்தை, குருதேவர் இருக்கும் இடத்தை நாடினான். குருவே, எனது புத்திரி ஏதோ அறியாத பாவகாரியம் செய்துவிட்டாள். அவள் செய்த தீங்கை மனதில் கொள்ளாமல் எனது நாட்டிற்கு வாருங்கள் என்றான் விருசபர்வா. அப்போது தேவயானி குறுக்கிட்டு, மன்னனே, எனது தந்தை உனது நாட்டிற்கு வரவேண்டுமென்றால் உனது மகள் எனக்கு பணிவிடை செய்தல் வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் நாங்கள் வருகிறோம், இல்லை என்றால் நீங்கள் செல்லலாம் என்றாள். அம்மன்னனோ தனது நாட்டையே முதன்மையாக மனதில் கொண்டு தனது மகள் சமிஷ்டையை தேவயானிக்கு பணிப்பெண்ணாக செல்லச் சம்மதித்தான். குரு நாட்டில் இருந்தால்தானே போர் வரும்போது தனது படைகளை உயிருடன் எழுப்புவார் என்று தனது நாட்டுக்காக மகளையே தானம் செய்தான். இந்த பாரதமே தியாகத்தால் நிறைந்தது. ஒரு உண்மையான வீரன் பொறுமை மற்றும் தியாகம்தான் மூலதனம். அப்படி இருக்க சமிஷ்டை 1000 தோழிகளுடன் பணிவிடை செய்து வந்தாள். யயாதி மன்னன் சொல்லியது போலவே ஒரு நாள் தேவயானி இருக்கும் இடத்திற்கு வந்தான். பெண்ணே, நீ ஒரு பிராமண பெண், நான் சத்திரியன். நாம் திருக்கல்யாணம் செய்வது எந்த சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளாது என்றான் மன்னன். அரசே, நான் ஒரு தேவனிடம் சத்திரியனையே மணப்பேன் என சாபம் பெற்றவள். ஆகையினால் நீங்கள் என்னை மணக்கலாம் என்று மீண்டும் ஞாபகப்படுத்தினாள். பிறகு சுக்கராச்சாரியாரின் அறிவுரைப்படி யயாதி தேவயானியை திருக்கல்யாணம் செய்தார்.